வணக்கம் நண்பர்களே, இன்று நமது பயணத்தை ஆரம்பிக்கலாம். இன்றைய தலைப்பு புத்தரின் போதனைகளில் ஒன்றான உனது உடம்பே உன்னுடைய மூலதனம், உனது உடல் விலை மதிப்பில்லாதது, நாம் செயல்பட உதவும் கருவி, அது மட்டுமே. அதை கவனமுடன் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய செல்வங்கள் இருக்கின்றன, பணம், வேலை, புகழ், பெயர். ஆனால் நாம் மறந்துவிடும் ஒன்று மட்டும் உண்டு. உன் உடம்பே உன் மூலதனம். உங்கள் உடல் இல்லாமல் மற்ற எல்லாம் பயனில்லை. நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் வாழ்க்கையே மெதுவாக உன்னிடம் இருந்து வழுக்கிவிடும். நாம் தினமும் தேடும் விஷயங்கள் என்ன? பணம், வேலை, பெயர், புகழ், மற்றவர்களின் அங்கீகாரமானால் இவற்றையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கும் போது நாம் மறந்துவிடும் ஒரே விஷயம், உடல் ஒரு இயந்திரம் அல்ல. அதை நீங்க கவனிக்கல என்றால் வாழ்க்கை மெதுவாக உங்களிடமிருந்து விலகி போய்விடும். நம்மில் பலர் நினைப்பது என்ன? இப்போ வேலை முக்கியம், இப்போ ஓய்வு எதுக்கு, இப்போ தூக்கம் தேவையில்லை. ஆனால் நினைவில் வையுங்கள், நம் உடல் ஒரு இயந்திரம் கிடையாது. உணர்வுகள் கொண்ட உயிர் உள்ள ஒரு பரிசு. நம் கைபேசி பழுதானால் சரி செய்யும் இடத்தை தேடுகிறோம். நம் வாகனம் நின்றுவிட்டால் பழுது நீக்கும் இடத்துக்கு கொண்டு போகிறோம். ஆனால் நம் உடல் சோர்ந்தால், நம் உயிர் களைத்தால். ரமேஷ் சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அவருடைய மனதில் ஒரே இலக்கு, வெற்றி பெற வேண்டும். தினமும் காலை 6 மணிக்கு வேலை, இரவு 12 மணிக்கு வீடு. உணவு நேரம் இல்லை, தூக்கம் குறைவு, உடற்பயிற்சி இல்லை. அவர் சொல்வார், இப்போது உடம்பு முக்கியமல்ல, செட்டில் ஆன பிறகு பார்த்துக்கலாம். ஒரு நாள் அலுவலகத்தில் அவர் தன் மார்பை பிடித்துக்கொண்டு நாற்காலியில் சரிந்து விழுந்தார். மருத்துவர் சொன்ன சொற்கள், உங்கள் உடல் நீண்ட நாட்களாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தது, ஆனால் நீங்க கவனிக்கல. அந்த நாள் தான் அவர் உணர்ந்தார், பணம் இருந்தும் பயனில்லை, வேலை இருந்தும் பயனில்லை, கனவுகள் இருந்தும் பயனில்லை, உடல் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று. அன்று அவர் புரிந்து கொண்ட உண்மை ஒன்று, பிறகு பார்த்துக்கலாம் என்று உடலை ஒதுக்கிய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை மெதுவாக இழந்து கொண்டே இருந்தேன். அந்த நாளிலிருந்து அவர் வாழ்க்கையில் ஒரே முடிவு, உடம்பே முதல் செல்வம், அதுக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். உடல் எப்போதும் நம்மிடம் பேசுகிறது, நம் உடல் நம்மிடம் தினமும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. அடிக்கடி சோர்வு, தலைவலி, எரிச்சல், தூக்கம் வராதது, மனச்சோர்வு, இவையெல்லாம் நம் உடல் சொல்லும் வார்த்தைகள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? காபி குடித்து மறக்கிறோம், கைபேசியில் மூழ்கி போகிறோம், உடலின் குரலை அலட்சியப்படுத்துகிறோம். உடலை அலட்சியம் செய்வது ஒரு நாள் வாழ்க்கையை அலட்சியம் செய்ய வைக்கும். உடலை கவனிப்பது சுயநலம் அல்ல. பலருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், நாம் நம்மை கவனித்துக் கொண்டால் அது சுயநலமா? இல்லை, நம்மை நாம் கவனித்துக் கொள்வது சுயநலம் அல்ல, அது பொறுப்பு. நம் உடல் நலம் இல்லை எனில் நம் குடும்பத்திற்காக முழுமையாக நிற்க முடியாது. நம் உடல் சிதைந்தால் நம் கனவுகளுக்காக நாம் பயணம் செய்ய முடியாது. உன்னை நீ பாதுகாக்கவில்லை என்றால் மற்றவர்களை நீ எப்படி பாதுகாப்பாய்? நம்மை நாம் மதிப்பது சுயநலம் அல்ல, வாழ்க்கையை மதிப்பது. உன் உடல் நலமே உன் கடமை, அதையே முதலில் காத்துக்கொள். சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன பழக்கங்கள், பெரிய மாற்றம் நாம் பெரும்பாலும் நினைக்கிறோம். உடலை சீராக வைத்துக் கொள்வது மிகவும் பெரிய வேலை, கடினம், நேரம் பிடிக்கும். இல்லை, உண்மையில் சின்ன சின்ன பழக்கங்கள் போதும். அவை தினம் தினம் சேர்ந்து வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவை. 20 நிமிடம் நடைபயிற்சி செய்யுங்கள். நடக்கிற போது உடலின் முழு சீரமைப்பு நடக்கிறது. இரத்தப்போக்கை சரி செய்கிறது, மனத்தை அமைதியாகிறது, சோர்வு குறைகிறது. தினமும் 20 நிமிடம் வெளியே நடந்தாலே போதும். போதுமான தண்ணீர் குடியுங்கள். உடல் சரியாக செயல்பட தண்ணீர் மிகவும் அவசியம். சர்க்கரை, இரத்த அழுத்தம், மெல்லிய உறுப்புகளின் செயல்பாடு எல்லாம் நீண்ட நாள் தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்படும். தினமும் 7 முதல் 8 கண்ணாடி தண்ணீர் குடிப்பது தினசரி சோர்வையும் தலைவலியையும் குறைக்கும். உணவை அதிவேகமாக சாப்பிடாதீர்கள். நாம் வேகமாக உணவு சாப்பிடும் போது உடல் சரியாக ஜீரணிக்க முடியாது. மெதுவாக உணராமல் நிறைய சாப்பிடுவோம். பருமன், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். உணவை சீராக மெதுவாக சாப்பிடுவது உடலை உணர்ந்து காக்கும் ஒரு சிறிய வழி. கைபேசியை பார்த்து கொண்டு விட்டு தூங்காதீர்கள். மொபைல் பார்வை, சமூக வலைதளங்கள், இவை நமது தூக்கத்தை விரும்பாமல் குறைக்கின்றன.
நமது உடல் முழுமையாக சீராக செயல்பட 8 மணி தூக்கம் தேவையாகும். மொபைலை தூங்கும் நேரத்தில் விட்டு அமைதியான சூழல், மென்மையான வெளிச்சம் உடலை புத்துணர்ச்சி செய்யும். நினைவில் வையுங்கள், இந்த உடல் இல்லாமல் எந்த கனவும் இல்லை, எந்த வெற்றியும் இல்லை, எந்த பிரார்த்தனையும் இல்லை. நம் உடம்பே நம்முடைய மூலதனம். அது விலை மதிப்பில்லாதது. உலகத்தில் மீண்டும் கிடைக்காத ஒரே விஷயம் நம் உடல், நம் ஆரோக்கியம். இன்றிலிருந்து ஒரு வாக்குறுதி கொடுங்கள். நான் என் உடலை கவனிப்பேன். ஏனெனில் நம்மை நாம் காப்பாற்றினால் வாழ்க்கை நம்மை உயர்த்தும். நம்மை இயக்கும் ஒரே கருவி இந்த உடல்தான். அதை அலட்சியப்படுத்தினால் ஒரு நாள் நம் வாழ்க்கையை நின்றுவிடும். பொருட்கள் பழுதானால் சரி செய்யும் இடங்கள் இருக்கலாம். ஆனால் உடல் முற்றிலும் சிதைந்த பிறகு அதை மீட்டெடுக்கும் இடம் எதுவும் இல்லை. இன்றே விழித்துக் கொள்ளுங்கள். இன்றே உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றே விழித்துக் கொள்ளுங்கள். இன்றே உணர்ந்து கொள்ளுங்கள். நம் உடலை பாதுகாப்பது சுயநலம் அல்ல, அது நம் கடமை. இந்த பதிவு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும். உங்கள் ஆதரவு எங்கள் செயல்களை இன்னும் சிறப்பாக்கும். நன்றி. சந்திப்போம் அடுத்த அற்புதமான பயணத்தில். வணக்கம்.